நம் ஜெபம் எப்போது கேட்கப்படும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ எத்தனையோ வருடங்களாக நீ ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன் ஜெபம் கேட்கப்படாமலே இருக்கலாம். இது ஏன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உன் இருதயத்தை துளைத்துக் கொண்டிருக்கலாம். இதற்கு ஆண்டவர் அருளும் வாக்கு என்ன? ஏன் இப்படி என் ஜெபம் மட்டும் கேட்கப்படாமல் இருக்கிறது? இத்தனை வருடங்களாக ஒவ்வொரு நாளும் நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்காக ஜெபிக்கிறேனே, ஆண்டவர் ஏன் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கவில்லை? ஏன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யவில்லை என்று நீ சோர்ந்து போயிருக்கலாம். இதற்கு ஆண்டவர் அருளும் வாக்கு என்ன? இதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று விரிவாக பார்ப்போமா? ரோமர் 15:1 அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இந்த வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நாம் பலமுள்ளவர்களாய் மிகவும் நன்றாக இருக்கிறோம். நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. நமக்கு நாம் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், அதாவது நம்மை குறித்தே, நம்முடைய நன்மைகளை குறித்தே அதை பற்றி சிந்தித்து நடவாமல், நம்மை சுற்றியுள்ளவர்களுடைய பலவீனங்களை நாம் தாங்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. இதற்காக நாம் பணம் செலவு செய்ய வேண்டும் என்பது இல்லை. பணம் செலவு செய்வது மட்டுமே உதவி கிடையாது. நம்மிடம் தேவையான பணம் இல்லாமல் இருக்கலாம். நம்மை சுற்றியுள்ள பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வது, அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரைகள் கொடுப்பது, இதுவும் கூட ஒருவித உதவிதான். இதனால் அந்த பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை கட்டப்படும். அதை பார்க்கும் போது நமக்கும் ஒரு சந்தோஷம், நம்மை பார்க்கின்ற தேவனுக்கும் ஒரு சந்தோஷம். நாம் இப்படி ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கத்தான் தேவன் இந்த உலகத்திலே ஒரு கூட்டாக நம்மை வைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் ஒருவரையொருவர் நேசித்து ஒருவருக்கொருவர் உதவத்தான் இப்படி ஒரு அமைப்பை, உறவு முறைகளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் எல்லோரையும் நேசித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். நாம் ஜெபித்தவுடனே நம் ஜெபத்திற்கு ஒரு அற்புதம் செய்வார். நம் ஆண்டவரும் இந்த உலகத்திலே வாழும்போது இப்படித்தான் செய்தார். அவர் இலவசமாய் மக்களுக்கு சேவை செய்தார். அதேபோல் செய்ய நாமும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இந்த வீடியோவை இன்னும் அதிகமான பேருக்கு கொண்டு செல்ல உதவும். இதுவும் ஒருவித ஊழியமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.